கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னா இது கொஞ்சம் ரொம்பவே மோசமான ஒரு செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பையன் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரி, பொண்ணு பேர் ஹேமா. இதுலேயும் வந்து பேரை மாற்றி தான் வச்சுருப்பேன். என்ன காரணம்னு இது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, ரைட். இந்த பையன் ஆரம்ப காலகட்டத்தில் 2 பேருக்கும் ஒத்து போய் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நாள் போக ஃபோன் பண்ணால் எப்போவுமே பிஸின்னு வரும், அல்லது ஃபோன் வந்து கால் பண்ணுறதுக்கே வந்து மறுக்கிறது. திடீர்னு அப்புறம் பார்த்தோம்னாக்க சுத்தமாகவே பிளாக் லிஸ்ட்டில் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு வேற ஒரு நபரோட ஊருக்குள்ளே உலா வரதா சொல்லி கேள்விப்பட்டாப்புல. யார்? கிரி. என்ன நடந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இதில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கிரி, ஹேமா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே கிராமத்தில் தான் இவங்களுடைய காதல் கதைன்னு வழக்கம் போல் பள்ளி பருவத்தில் ஆரம்பித்து பள்ளி பருவம் வரைக்குமே நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஹேமா அப்படிங்கிறவங்களுடைய இவங்களுடைய பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வசதியானவங்க. கிரி பையனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது. அம்மா கூலி வேலை, அப்பா இல்லை, அண்ணன் தங்கச்சி, இப்படி அன்றாட வந்து கூலி வேலை செஞ்சு இப்படி போகிற மாதிரி தான் இருந்தது. காதல்னா தான் தெரியுமே, அந்த இளம் வயசில் வந்து அந்த அதெல்லாம் கண்டிக்க தெரியாது. பையன் வீட்டில் வந்து கூலி வேலை செய்கிறாங்களா, பையன் என்ன பொசிஷனில் இருக்கிறான், என்ன பண்ணுவான், என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் வந்து அந்த வயசில் வந்து அவங்களுடைய கண்ணுக்கும் தெரியாது, அவங்களுடைய புத்திக்கும் தெரியாது. யாராவது சொன்னாலும் அது ஏற்றுக்கவும் மறுக்கும். அதே மாதிரி தான் அவங்களுடைய இது எதுலேயுமே மாற்று கருத்து கிடையாது. நான் நிறைய பார்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் நடக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன, அவ்வளோதான். இது கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆரம்பத்தில் நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் பையன் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியூர் போகிறாப்புல. பொண்ணு வந்து இங்கே நர்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தூரில் கிராமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் பஸ் ஏறி போய் நர்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்புறம் ஊருக்கு வந்தால் போனோம்னாக்க இவங்க வீட்டுக்கு, பொண்ணோட வீட்டுக்கு போகிறதுனாக்க பையனோட வீடு வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளவே இருக்குது. பொண்ணோட வீடு வந்து கொஞ்சம் நம்ம வயல்வெளிலாம் இருக்குது இல்லையா, ஏரி பகுதியை ஒட்டினா ஒரு வயல்வெளி. இது வழியாக தான் வந்து பொண்ணு வந்து அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகணும். இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அடிக்கடி வந்து மீட் பண்ணுறது, பேசுறது, இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இது கடைசி வரைக்கும் நீடிச்சுதா அப்படின்னா அங்கே தான் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருந்தவங்க கடைசியில் வந்து இது ஒரு பெரிய இடைவெளியாக ஆகும்னு இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. பையன் அங்கே காலேஜில் இருந்துக்கிட்டு அப்பப்போ ஃபோன் காலில் பேசுவாங்க, போவாங்க. இந்த பொண்ணு பேசிக்கிட்டு தான் இருந்துச்சு. நாலு அடைவில் வந்து ஃபோன் பண்ணுறதுங்கிறது, அதாவது இந்த பொண்ணு தான் கால் பண்ணும், இவர் பண்ண மாட்டாப்புல. பையன் பொண்ணு தான் வந்து அப்போ வந்து ஃபோன் அந்த பொண்ணுக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் இருந்து அந்த காயின் பூத்து இருக்கு இல்லையா, அப்போல்லாம் 1 ரூபா காயின் போடும் இல்லையா, அந்த காயின் பூத்தில் போட்டு தான் இந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃபோன் ஆரம்பத்தில் அங்கேருந்து தான் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்துட்டேன், போயிட்டேன், இறங்கிட்டேன், சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி இப்படி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். நாளாக இந்த ஃபோன் காலானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தோடனே பையனுக்கு படிக்கிற இடத்துல ஒன்றுமே புரியல. மண்டைக்கண்ணெல்லாம் காஞ்சி போய் ஆள் டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆகி ஒரு வாரம் நினைக்கிறேன் காலேஜுக்கே போகலன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு இருந்தப்போ இது ஏது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமான்னு நேர்லேயே போகிறாப்புல.
எனக்கிட்டு கல்லூரிக்கு வந்து லீவ் போட்டுட்டு நேரில் போகிறாப்புல. போய் பார்க்கும்போது பொண்ணு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை, நார்மலாகவே பேசினாங்க. ஒன்றும் இல்லையா, நல்லா தான் இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து யாரும் சொந்தக்காரங்க வந்து நேரிலே காலேஜில் விட்டு போகிறதுனால என்னால் வந்து பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு என்னால் கால் பண்ண முடியறதில்ல. இந்த மாதிரியான சில சாக்குப்போக்குகள் வந்து சொல்லப்பட்டது. இதை ஆரம்பத்தில் இது என்னமோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இது தொடர்ந்து இது நடக்கும்போது இவருக்கு அந்த ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது. அந்த நேரத்தில் தன்னோட ஃப்ரெண்டு, அதாவது கிரி இருக்காப்புல இல்லையா, ஸோ அவரோட ஃப்ரெண்டை வந்து பொண்ணுக்கு தெரியாமலே வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அது ஃபாலோ பண்ணுறதுன்னா வீட்டிலேருந்தே ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஸோ பையனோட ஃப்ரெண்டு, கிரியோடைய ஃப்ரெண்டு வந்து அதே பஸ் ஸ்டாப்பில் ஏதோ மெக்கானிக் ஷாப்போ ஏதோ ஒரு மொபைல் ஷாப்போ இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்புல. அது இவனுக்கு சாதகமாக போச்சு. யார்? கிரிக்கு. இந்த பொண்ணு வந்து நல்லா சந்தோஷமாக தான் வந்து இருக்குது, பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது, சந்தோஷமாக தான் நிற்கிது. ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கு டெய்லியும் போயிட்டு தான் வந்தாள். ஆக்சுவலாக வந்து இந்த பொண்ணு சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க யாரும் கொண்டுட்டு போய் விடலை. இது பெரிய விஷயம், பெரிய தவறு நடந்திருக்கு. இந்த பொண்ணு மீனை வந்து பையனை அவாய்ட் பண்ணுறதுக்குன்னே வந்து ஒரு சொல்லப்பட்ட ஒரு கதை. இந்த பையன் சொல்லிட்டாப்புல, இல்லை மாப்பிள்ள டெய்லியும் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று தான் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இது சந்தேகத்தினுடைய ஆரம்ப கட்டமாக ஆரம்பிக்கப்படுது. அப்புறம் பார்த்தோம்னாக்க இந்த பொண்ணு வந்து ஃபோன்லாம் பண்ணி எங்கேயோ பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இந்த பையன் சொல்கிறாப்புல, யார்? கிரியோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல, இல்லை மாப்பிள்ள வந்தோடனே எங்கேயோ ஃபோன்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்குது, நான் கூட வாங்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த பையன் சொல்ல, இப்படி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே பண்ணுறதில்ல. அது வந்து ஹேமா வந்து கிரிக்கு ஃபோனே பண்ணுறதில்ல. இது இப்படி பார்த்து கிரியோடைய ஃப்ரெண்டு வந்து இப்படி சொன்னது பிறகு சந்தேகம் வந்து இன்னும் வந்து வலுக்க ஆரம்பிக்குது. ஃபோன் நமக்கு பண்ணுறதில்ல, அப்புறம் கேட்டால் மட்டும் எனக்கு வந்து சொந்தக்காரங்க தான் என் கல்லூரியில் வந்து நேரடியாக விட்டு போகிறாங்க, நான் எப்படி பண்ணுறதுன்றது வருது. ஆனால் தினமும் வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் நீ பஸ்ஸு ஏறுற, நீ பஸ்ஸில் தான் போகிற அப்படிங்கிற இவருக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு நாள் வந்து தெரியாமல், அதுக்கப்புறம் இது இன்னொரு சம்பவம். இவர் எங்களுக்கே தெரியாது, இவர் திடீர்னு வந்து கல்லூரியை வந்து லீவ் போட்டுட்டு கிளம்பி போகிறாப்புல. நான் அன்றைக்கி நான் கிளாஸுக்கு அவர் வரல. ஆனால் விஷயம் எனக்கு தெரியாது, இவர் எதுக்கு தான் போயிருக்காருன்னு எனக்கு தெரியாது. வரல, இவர் கிளம்பி போயிருக்கிறாரு. போயிட்டு என்னடா ஆச்சு, நான் வந்ததுக்கப்புறம் கேட்டேன். ஒரே அமைதியாக இருந்தாப்புல, ஒரு மாதிரி இருந்தாப்புல. எனக்கு கேட்க பார்த்து இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி போன மாப்பிள்ள கேள்விப்பட்டு போகிறேன், பார்த்தா அவனா டெய்லியும் அவன் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து தான் போகிறா, ஃபோனும் பேசுகிறா, ஆனால் எனக்கு பண்ணதில்ல, வேறு எங்கேயோ பேசுகிறா போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்ட ரொம்ப மன உளைச்சலோட பேசிகிட்டு இருந்தாப்புல. இப்படி போயிட்டுருக்கும்போது அப்புறம் ஒரு நாள் நேரடியாகவே வந்து கையங்கலமாகவே பிடிச்சாச்சு. யார்? ஒரு கிரிங்கிறவர் வந்து பஸ் ஸ்டாப்பில் ஒரு நாள் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தாச்சு, பிடிச்சாச்சு. கூட்டிகிட்டு போய் அப்புறம் பேசுகிறாப்புல, என்ன ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல, எங்கே பேசிகிட்டு இருக்கிற போயிட்டு இருக்கிறேன்னா, அப்பயும் ஏதோ ஒரு கதை, எங்கள் மாமா தான், எங்கள் சொந்தக்கார மாமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதை சொல்லி அப்படி மழைப்பச்சு. பையனுக்கு இன்னும் 2 டவுட் என்னென்னா, சொந்தக்கார மாமான்னா இப்போ அவங்கக்கிட்ட தான் நீ வந்து ஃபோனில் எவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தியா போயிட்டு இருந்தியான்னா, அப்புறம் இதுமாரி போகவே பொண்ணு என்ன சொல்கிறாங்க, அப்போ நீ என்னை வந்து சந்தேகம் பிடிக்கிறியா போறியா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்குது. சந்தேகம் பிடிக்கிறியான்னா இதில் இந்த இடத்துல நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அங்கே வந்து பேசிகிட்டு இருந்து இங்கே வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா அப்போ அதுக்கு பேர் என்னவாக இருக்கும்? இதே அது ஒரு பையன் பண்ணிட்டு இருந்தால் அப்போ பொண்ணு என்ன செய்வீங்க, என்ன கேட்பீங்களோ அதைத்தான் அந்த பையனும் செஞ்சான். பொண்ணு வந்து இந்த மாதிரியான ஒரு பதிலை வந்து சொல்லவே இது அப்புறம் அடிச்சுட்டு இருப்பான் போல். அடிச்சுட்டு உடனே அப்புறம்
இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசாத போவாதன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, அப்புறம் இவனும் வந்து கோவத்தில் வந்து கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து சுத்தமாகவே இந்த பையனுக்கு கிரிங்கிறவனுக்கு ஹேமா வந்து கால் பண்ணவே கிடையாது. இவனும் பேசலை. இவனும் யாரையோ வச்சு தெரிஞ்சவங்களை வச்சு ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு யாரையோ வச்சு பேசலான்னு பார்த்தாக்கா ஒன்றுத்துக்கும் எதுக்குமே வேலைக்கு ஆகலை. இப்படி ஆகாத போன அந்த டைமில் நம்மளால் மறுபடியும் வந்து காலேஜிலேருந்து கிளம்பி சனி ஞாயிறு அப்போ வந்து லீவ்லாம் போட்டு போல, சனி ஞாயிறுன்னு நினைக்கிறேன். சனி ஞாயிறுக்கு வீட்டுக்கு போகிறாப்புல. வீட்டுக்கு போகும்போது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை எப்படி வந்து நீ காலேஜ் முடிச்சுட்டு இந்த டைமுக்கு இந்த வழியாக தான் போகணும்னு நம்பால் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கே போகல. வீட்டுக்கே போகாமல் நேராக அந்த ஏரிக்கரைக்கு போயிட்டாப்புல. அப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 7-7:30 இருக்கும். நேராக வீட்டுக்கே போயாச்சு. அண்டு வீட்டுக்கு போகிற அந்த கரைக்கு போயாச்சு. போய் அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காப்புல. அந்த நேரம் இந்த பொண்ணு வந்து நடந்து வராங்க. ஆமாம், நடந்து தான் வராங்க. இவன் ஏகப்பட்ட ஆத்திரத்தில் இருக்கிறான். என்ன ஏமாற்றிட்டே போயிட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆத்திரத்தில் இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்து தலைக்கேறி 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஆகி இவன் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணை வந்து கீழே தள்ளி கல்லை தூக்கி தலைமையில் போட போயிட்டாப்புல. இப்படி போட போனோடனே பக்கத்தில் இருந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி, என்னடா பண்ணுற, இந்த மாதிரி பண்ணாக்க உன்னோட லைஃப் என்ன ஆகுறது, யோசிச்சு பாருன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் சண்டை போட பார்த்து கல்லை கீழே போட்டுட்டு அப்புறம் ஏன்தான் இந்த வாக்குவாதம் வந்து இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் போயிட்டு இருக்கிற கேப்லேயே வந்து இந்த பொண்ணோட சொந்தக்காரன் மாமன் ஏதோ ஒரு உறவுமுறை சொல்லிக்கிட்டு ஒரு பையன் ஒருத்தன், அதான் அந்த பொண்ணு டெய்லியும் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் அந்த நேரத்தில் என்ட்ரி ஆகிறாப்புல. ஏதோ ஒரு பைக்லேயோ ஸ்கூட்டிலேயோ வராப்புல. அந்த நேரத்தில் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட இந்த பையன் கேட்குறாப்புல, யார் இந்த பையன், இவன் ஏன் ஒன்றை அடிக்கிறான் போகிறான்னு சொல்லி இவன் கேட்க, இந்த பொண்ணு வந்து ஒரு காரணம் சொல்ல, திருப்பி இந்த பையன் வந்து ஹரிக்கிட்ட சண்டைக்கு வர. ஹரி வந்து ஒரு மாதிரி பேசிட்டான். என்னன்னாக்க, இங்கே நீ உனக்கு இது சம்மந்தமும் இல்லை, நான் ஏன் அடிச்சுன்னு அவளுக்கு தெரியும், நீ அவள்கிட்ட கேட்டுக்க, நீ இங்கே வந்து என்கிட்ட நீங்கள் வந்து கேள்வி கேட்குற வேலையோ அதிகாரம் பண்ணுற வேலையோ அவனுக்கு இருக்கக்கூடாது, அவன் ஊர் எதுவும் அங்கே போய் சேரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹரி வந்து ஒரு மாதிரி பேசிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதை வந்து இப்படியே விட்டால் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இது இன்னொன்று வந்து இந்த பையனுக்கு தெரியாது போல், யார் ஹேமாவுடைய சொந்தக்காரனுக்கு தெரியாது, கிரிங்கிறவனை வந்து இந்த பொண்ணு லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாமலேயே இந்த ஹேமாவோட சொந்தக்காரன் இந்த பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த விஷயம் இப்படி தெரிஞ்சவுடனே இப்போது ஹேமாவோட சொந்தக்காரன் லைட்டாக பின்வாங்க ஆரம்பிக்கிறான். இதுக்குள்ளவே விஷயம் வந்து கொஞ்சம் பெருசாகி அடுத்த நாளே வந்து ஊருக்குள்ளே வந்து பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணோடனே அப்புறம் கூப்பிட்டு எப்பவும் போல் வழக்கம் போல் வந்து என்ன தப்பு இந்தமாரி போச்சு வந்துச்சுன்னு அப்புறம் எல்லாம் பொண்ணு விஷயம் எல்லாம் போயிடுச்சு, என்கிட்ட வேணால் ஆதாரம் இருக்குது இதெல்லாம் எல்லாம் சொல்லி கிரி சொல்ல இது அப்படியே பெரிய வாக்குவாதமாக போய் அப்புறம் பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் அங்கே ட்விஸ்ட்டு என்னென்னா, இந்த பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டில் அல்லது அந்த பொண்ணும் இந்த பையனே யார் கிரியவே வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற மாதிரி இப்படி வந்து மூவ் ஆகுது. எப்படி விஷயம் இப்படி மூவ் ஆகுது. இந்த நேரத்தில் கிரி என்ன பண்ணிட்டாப்புல, எனக்கு தேவையே இல்லை, இவன் நான் இருக்கும்போதே வந்து இன்னொருத்தன் கூட போய் சுற்றினவளை வந்து நான் கூட்டிகிட்டு போய் கட்டிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு மனம் ஒப்பலை, அதனால் எனக்கு அவள் தேவையில்லைன்னு சொல்லி பஞ்சாயத்தில் சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். கிளம்புறதுக்கு முன்னாடி இவன் வந்து கூப்பிட்றாங்க, தம்பி என்னப்பா நீ பாட்டுக்கு வந்தால் நீ பாட்டுக்கு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போகிற, என்னப்பா மரியாதைன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்குது. இல்லை, இவருடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் வந்து இப்படி பண்ணேன், அதை நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு இவன் கிளம்புனாப்புல. அப்புறம் அந்த நேரத்தில்
இல்லை நீ என்ன பண்ணாலும் அது பண்ணு தப்பு தான், அந்த பிள்ளை நீ அடித்தது தப்பு, ஏதோ ஒரு அவதாரம் அமௌண்ட் ஏதோ கட்ட சொன்னான்னு நினைக்கிறேன். அதை கட்டிட்டாப்லையா இல்லையா எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் நடந்துச்சு. கட்ட முடியாதுன்னு சொன்ன மாதிரியும் அதுக்கப்புறம் ஏதோ கம்மி அமௌண்ட்டு அதுக்கப்புறம் கட்ட சொன்ன மாதிரி அந்த அமௌண்ட் ஏதாவது கட்டிட்டாப்லையா அதுன்றது எனக்கு தெரியாது, நான் அதை கேட்கவும் இல்லை. பட் 50,000 அமௌண்ட்டை இதை போட்டாங்க. அப்புறம் இது இப்படியே நாளடைவில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த சொந்தக்கார பையனை அப்புறம் லவ் பண்ணிட்டு சுற்றிருந்தாங்க இல்லையா, அப்புறம் இவங்களுக்கும் அந்த ஹேமாவுக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து விரிசலாக ஆரம்பிச்சிது. ஏன்னா நீ ஏற்கனவே இன்னொருத்தனை ஏமாற்றிது தான் ஏன் கூட வரியான்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் வர, இது இவங்களுக்குள்ள அந்த உறவு வந்து கொஞ்சம் கசப்பாக மாறும்போது இந்த பொண்ணு ஒரு நாள் ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லுதான், ஏதோ தான் ஸோ ஒரு மாதிரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேச. ஸோ இப்போ நீ எதுக்காக அப்படி சொல்ல வர, நான் வந்து திருப்பியும் ஒன்றே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் போகணுங்கிற மாதிரி அந்த லைன் அந்த ட்ராக் போதது நம்மளால் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிவிட்டு அதை விட்டு வெளியே வந்தாச்சு. அதாவது இதில் வந்து யார் மேலே தப்புன்னு நான் வந்து உங்ககிட்டே விடுறேன், சரிங்களா? பொண்ணு அன்னைக்கு அப்போ என்னத்தை பார்த்து வராங்க, அப்புறம் கடைசியில் வந்து இப்படி சொந்தக்கார பையன் மாமன் பையன் அப்புறம் எதுக்கு போகிறாங்க? நீ ஆரம்பத்தில் லவ் பண்ணக்கூடிய காதலிக்கக்கூடிய அந்த ஒரு ஆணிடம் இல்லாத என்ன நீ அடுத்து இன்னொரு நபர் மீது ஆசைப்படுபவர் மீது என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு நீ அது அங்கே போகிற. இங்கே ஒரு குறை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கும். அதை விட இன்னொன்று பெட்டராக இருக்கும். அப்போது அந்த சொந்தக்காரனை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட போயிருவியா? அவனை விட இன்னொருத்தன் பெட்டராக இருப்பான். ஸோ இது வந்து ஒரு படத்தில் வரும். இது ஒன்றை விட ஒன்று பெட்டர்ன்னு நம்ம சூஸ் பண்ணால் இதுக்கு வந்து முடிவே கிடையாது, இது போய்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது. இதை வந்து நீங்கள் தெளிவாக யோசிக்கணும், தெளிவாக சிந்திக்கணும். அது பையனோ பொண்ணோ இருந்தாலும் சரி, இந்த நல்லா உள்வாங்கிக்கணும். ஒன்றை விட ஒன்று பெட்டர்னு போனோம்னா இதுக்கு முடிவு கிடையாது. இப்போது இன்றைக்கி சைக்கிளில் போகிறோன்னா நீ லவ் பண்ணிட்ட, ஒரு 10 வருஷம் கழிச்சு அடைச்சா இவனை நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பைக்லேயோ எதுலேயோ போகிறோன்னா கல்யாணம் தோணும். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இவனை லவ் பண்ணதுக்கு ஒரு காரில் போகிறோன்னா லவ் பண்ணியிருக்கலான்னு தோணும். இந்த மாதிரி இதுக்கு ஒரு முடிவு கிடையாது, சரிங்களா? அப்படி இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்களா இருக்கிறீங்க, அது பையனாக நினச்சிட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, அமைதியாக மூடிக்கிட்டு ஒத்திக்கிட்டு ஒருத்தனுடைய வாழ்க்கையோ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையோ வீணாக்காமல் சீரழிக்காமல் கல்யாண வயசு வரும் இல்லையா, அந்த டைமில் போய் உங்களுக்கு வந்து எந்த லெவல் ஆசைப்படுறீங்களோ அந்த லெவலில் உள்ள பையனை காதலிச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள். எந்த கருமத்தையாவது பண்ணுங்கள், யாரும் வேணாம்லாம் சொல்ல கிடையாது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உங்களுடைய அந்த ஒரு மனசுடைய அலைப்பாசல் இருக்குது இல்லையா, இதுக்கு இடம் கொடுக்காம ஒரு கரெக்டான ஒரு கோலை நோக்கி போங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதில் யாருக்கு என்ன லாபம் நடந்துச்சு? இப்போ இந்த கிரி ஹேமாவுடைய இந்த காதல் அந்தோடைய வாழ்க்கையில் என்ன யாருக்கு லாபம் நடந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். தேவையில்லாத இந்த பையன் வந்து இந்த பொண்ணுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி கண்டதெல்லாம் பண்ணிட்டு செலவு பண்ணி இவன் காசு அழிஞ்சுது. அதே போல் இந்த பொண்ணுக்கு பஞ்சாயத்துன்னு போய் அசிங்கப்பட்டு இன்றைக்கி யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? இன்னும் திக்கு வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருந்தால் இன்னும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன் இந்த வரைக்கும். இப்போ யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? தேவையில்லாத ஊரில் அசிங்கம். சரி போனியே அறிஞ்சிடாமல் போய் அந்த பையனையாவது லவ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுவும் போச்சு, இதுவும் போய் இன்றைக்கி அசிங்கப்பட்டு அது வந்து ஊரில் உலகத்தில் நடக்காதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ இழப்பு யாருக்கு? அப்படி என்ன இதனுடைய தேவை? அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து நிதானமாக யோசிக்காமல் இருக்கத்துடைய காரணம் என்ன? தெளிவாக யோசித்து இதெல்லாம் பண்ண வாழ்க்கையில் 2 பேருடைய வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும், சரிங்களா? நன்றி.